எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். எக்ஸலன்ட். That is the spirit. Once you have that kind of the conviction that you are taken care, Shraddha Saburi, you are with that creative energy. That's the only link. The basis is the faith. The belief systems may change, religion to religion, but ultimately it is the faith that grounds you with what you are in reality. Very good. இப்போ நாம for the past 2 weeks, I am taking you through the Patanjali Yoga Sutras. அது நீங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 20 weeks. வாட் இஸ் பதஞ்சலி? என்ன சொல்ற உள்ள வர்றார், நம்ம என்ன செய்யணும்ட்டு ஒரு மேலோட. ஐ ஹவ் டேக்கன் கிளாஸஸ் ஃபார் பதஞ்சலி யோக சூத்ராஸ். நமக்கு தெரியும் ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் என்னங்கிறது ரொம்ப அழகா சொல்லுவார் பதஞ்சலி. ஸோ நாம் முதல்ல எப்படி அந்த இறைமையோட சேரணும்னு அஷ்டாங்க யோகா, எப்படி 8 வகையில நாம எப்படி மேம்படுத்திக்கிறது ஃபார் த அல்டிமேட். இட் இஸ் ஏ சர்பீஜ சமாதி அண்ட் நிர்பீஜ சமாதி அல்டிமேட். பீஜம்னா வித்து, அது கூட இல்லை. யூ மெர்ஜ் வித் இட். ஆஸ் லாங் ஆஸ் கங்கை நதி பாயிற வரைக்கும் தான் கேஞ்சஸ் நம்ம சொல்றோம். நம்ம எங்க போனா கூட பாத்தியா இதுதான் இங்க மாதிரி எவ்வளவு அழகா கங்கை நதி எவ்வளவு பிரபாகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். கடைசியில கடலுடன் சேரும் பொழுது கங்கை நதி தன்னைத்தான் எழுந்து விடுகிறது. அதனால அது அளவிலா எல்லைகளை கடந்த ஒரு அற்புதமான கடல் என்ற இறைமையுடன் கலந்தது. அதுதான் நிர்பீஜ சமாதி. சர்விகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சபீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி. அதுக்கு பல நிலைகள் இருக்கு. அதெல்லாம் மண்டபம் நம்ம பார்க்கல. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. சரி, இப்ப நம்ம வரலாம். முதல்ல என்ன பார்த்தோம்? அஷ்டாங்க யோகா. அஷ்டாங்க யோகா என்ன? ஃபர்ஸ்ட் யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இதை பார்த்துக்கணும். இதுல முதல்ல எடுத்துட்டோம்னா யமா. இந்த சமூகத்தில் ஒரு நல்ல குடிமகனாக நான் இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அப்ப நான் என்னெல்லாம் குணங்களை நான் டெவலப் பண்ணிக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் யமா. யமா என்ன? முதல்ல அஹிம்சா, அடுத்தது சத்யா, அதுக்கு அடுத்தது ஆஸ்தேயா, அதுக்கு அடுத்தது பிரம்மச்சரியா, அதுக்கு அடுத்தது அப்படிங்கிற அஹிம்சா. பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காது. என்ன குத்துனா வலிக்கிற மாதிரி தான் மற்ற உயிர்களை குத்துனா குத்தாது. இதுதான் அற்புதமா நம்ம திருவள்ளுவர் எல்லா சத்குருக்களையும் தான் சொல்லியிருக்கிறாங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையும், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு, ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற தலைப்படுத்தார். எனக்கு எல்லாம் வலிக்குது, மற்றவர்களுக்கு எல்லாம் நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்லி. ஆக எல்லா சத்குருக்களும் சொல்றக்கூடிய ஒண்ணுதான். இப்ப நம்ம we are focusing and treading our path of the பதஞ்சலி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் இஸ் அஹிம்சா. அடுத்தது சத்யா. சார், ஒரு உண்மையை நீங்க போட்டு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. 1000 பேர்கிட்ட பேசுனதே வரும் வாயில. ஒருத்தகிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இன்னொரு மாத்தி சொல்றப்பதான் முதல்ல அவனுக்கு எவன் சொன்னான், 2வது கட்டம் என்ன சொன்னோம், இவன் கேட்கறான்னு அவன் போய் அது கான்டாக்ட் பண்ணான்ட்டு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் வந்து. அதனால என்ன ஆகுது? இப்ப நீங்க கஷ்டப்பட்டு பண்ண 3 ஸ்டேஜ் பண்ணாமா, பஸ்திரிகா, ஓம் சாண்டிங், கிரியால ஜோரா பிராணசக்தி இருக்கு, அது டொயின்னு போயிடும். மனம் நிலை இல்லாட்டா நீங்க எவ்வளவு பிராணசக்தி டெவலப் பண்ணி that will go down the drain. It's in vain. ஆகதான் இந்த சத்யா இஸ் இம்பார்ட்டன்ட். எனக்கு இருக்கிறதுக்கு தானே ஆகணும் சத்தியம். 3வது ஆஸ்தேயா. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது. எனக்கு இருக்கிறது ஜாஸ்தி, அதுவே ஜாஸ்தி. Have the gratitude and count on the blessings. ஆஸ்தேயா. 4வது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் தான் பிறந்த குடியின் கடமைகளை, தனக்கான கடமைகளை, எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போறது பெருசு கிடையாது. காட்டுக்கு போறது நீ சம்சாரி தான். ஏன்னா வீட்டு ஞாபகம் எல்லாம் இங்க இருக்கும். நீ வீட்டிலேயே இருந்துட்டு துறவியா இருக்க முடியும்.
அதுதான் முக்கியம். அதுதான் பிரம்மச்சரியம். அதுக்கு அடுத்தது அபரிக்கிரகம். தேவைக்கு அதிகமா வச்சிருக்கிறது கூட திருட்டுதான் சொல்றேன். உன் தேவைகள் அதிகமா இருக்கு, அதை மற்றவனுக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்தவற்றுள்ள தான். இதுதான் நம்ம யமான் பார்த்தோம். இன்னைக்கு நியமா. ஒரு குடும்பத்துல 4 பேர், அப்பா அம்மா அண்ணன் தங்க. அந்த குடும்பத்துல நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நானும் சந்தோஷமா இருக்கணும், எங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும், அம்மா சந்தோஷமா இருக்கணும், தங்க சந்தோஷமா இருக்கணும், தம்பி சந்தோஷமா இருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் இஸ் சௌச்சா, அதுக்கு அடுத்தது சந்தோஷா, அதுக்கு அடுத்தது சுவாத்தியாயா, அதுக்கு அடுத்தது தபஸ், அதுக்கப்புறமா ஈஸ்வர பிரணிதாங்க. இந்த 5 வகையான ஒழுக்கங்களை நாம டெவலப் பண்ணிக்கணும். அது என்ன சௌச்சா? சௌச்சாங்கிறத நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடலை சுத்தமா வச்சுக்கணும். நாம ட்ரெயின்ல போறோம், எங்கெங்கயோ போறோம் நம்ம, இல்லையா? பஸ்ல போறோம். அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற நீங்க என்னதான் ஒரு பேலன்ஸ்டு ஞானியா இருந்தா கூட, அவன் வேற நான் அடிச்சுக்கிட்டு 10 நாள் குளிக்காம இருந்தா வச்சுக்கோங்க, நீங்க பி கம்ஃபர்டபுள். டெஃபினெட்லி நான் எப்படா நம்ம ஸ்டேஷன்ல இறங்கி போய் தொலையலாமான்னு தோணிட்டு. அது போலதான் வீட்லயும் ஒரு நல்ல நாளும் அதுவும் அம்மா சொல்லுவாங்க, டேய் குளிச்சுட்டு வாடா, பூஜை பண்ணணும். குளிச்சாதான் பூஜையா? நான் குளிக்காம கூட சாமி கும்பிடுவேன். சாமி குளிச்சுட்டு வந்தாதான் சாமி சொல்லுமா, அருள் கொடுக்குமா கொடுக்காதா? இதெல்லாம் விதண்டாவா? இது அர்த்தமே இல்லை. இது ஆர்கியூ பண்ணணும், ஆர்கியூ பண்றதுதான். நான் பல பேர் பார்த்துருக்கேன். சரி, ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும். குடும்ப தலைவி அம்மா. அம்மா சொல்றது நம்ம நல்லது சொல்லுவா. என்ன சொல்றோம்? இல்ல அம்மா சொல்றது ஒத்துக்கலையா? யூ புட் இட் இன் தி பேலன்ஸ். தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங். கருத்துக்கள் ஒன்றா இல்லாம இருக்கலாம், அப்பாவுக்கும் மகளுக்கும் வேற்றுமை இருக்கலாம். ஆனா சிட் டவுன் டுகெதர். உங்க கருத்து என்ன, என் கருத்து என்ன? கம் டு a compromise. Compromise is the life. Give and take. We are interdependent. அதை மறக்கவே மறக்காது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபானா சரி, அண்ணன் தங்கையா சரி, அண்ணன் தங்கையா உட்கார்ந்துக்கோங்க. டே கண்ணு, ஏன் கருத்து இது, உன் கருத்து சரி. ஹவு டு ஸ்ட்ரைக் அ வயா மீடியா. தட் இஸ் வாட் த லைஃப் இஸ். ஆக முதல்ல அம்மா குளிச்சுட்டு வானா, குளிச்சுட்டு அம்மாவுக்கு திருப்தி, உடம்பு சுத்தமா. சௌச்சா, நம் உடலில் இருக்கக்கூடிய 9 துவாரங்களையும் எப்படி ஆரோக்கியமாக நலமாக சுத்தமாக வச்சு, அது உள்ளூர் சுத்தம் கூட ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனே வெளி உறுப்புகள் சுத்தமா இருந்த பிரயோஜனம் கிடையாது. உங்கள் உள் உறுப்புகளும் சுத்தமாக, அதுதான் முக்கியம். அதுக்குதான் நம்ம ஆசனம் பண்றது. சோ இது சௌச்சா. சந்தோஷா, திருப்தியா இருக்கணும். அம்மா ஒரு நாள் ரசம் வைக்கிற, ஒரு நாள் உப்பு அதிகமாயிடும், இல்லாட்டி ஒண்ணு சப்புன்னு இருக்கு, ஏதோ ஒண்ணு பிடிக்காம இருக்கு, ஏத்துக்கோங்க. சாரி, அம்மா எத்தனை முறை உங்களுக்கு சந்தோஷமா பண்ணி போட்டிருக்கா, எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு நாள் அம்மா ஏதோ நினைப்பு ஏதோ பண்ணினால உசுர போயிட்டு போகுது கிடையாது. அம்மா அன்போட பண்ணி, அம்மாவே கேட்பா, என்னடா கொஞ்சம் உப்பு கூட போட்டேன் இல்ல. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், சும்மா பேசுறாங்க. ஏன்டா அது உப்பு அதிகமா இருக்குல்ல? இல்லம்மா, இது என்னம்மா நீ வேற, உட்காருமா. அப்ப சாப்பிட்டீங்கன்னா அம்மாவுக்கு சந்தோஷம். எப்பவுமே சொல்லுவேன், உங்கள் எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் ஒருத்தர் சுருங்க வைக்காதீங்க. பொறுத்துக்கோங்க. பேஷன்ஸ், ஃபர்பேரன்ஸ், சபூரி, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அது டிவைன் குவாலிட்டி, டிவைன் குவாலிட்டி. ஒரு நாள் காஃபில சக்கரை போடாம மறந்துட்டு இருப்பாங்க, திருப்தியா குடிங்க. என்ன டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறமா சக்கரை இல்லாம குடிக்கணும் கிடையாது. ஒரு நாள் சக்கரை இல்லாம குடிச்ச சத்தா போடும் கிடையாது. சக்கரை போடாம மறந்துட்டா அம்மா, என்னம்மா அதனால ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, உட்கார். என்ன கேட்க கூடாதா? உட்காருமா அப்படின்னு. யூ பியூட்டிஃபுல்லி யூ பிளாசம் அண்ட் அது மேக் தி அதர் பர்சன் பிளாசம். காஃபியா இது கழுதை தண்ணி மாதிரி, என்ன கன்றாவிடாய் இது, காலங்காலத்துல குடிச்சு தொலைய வேண்டும். அந்த ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அந்த அம்மாவுடைய மனசு சொல்லி, அன்னைக்கெல்லாம் அந்த அம்மா செய்யற காரியங்கள் சரியா இருக்கு. வாட் ஆர் யூ கோயிங் டு கெயின் வித் இட்? தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங் யூ. சௌச்சா ஃபர்ஸ்ட், சந்தோஷா, திருப்தியா இருக்கு. தண்ணி குளிக்கிறதா தான் திருப்தியா குளிங்க, டாய்லெட் போறதா திருப்தியா போங்க. எங்க எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அல்ல, திருப்தியா. சௌச்சா. சுவாத்தியாயா, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நான் யார்?
50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் எங்க இருக்க போறேன்? இந்த உடம்பு சாஸ்வதமா? இதுல எப்படி மூச்சு உள்ள போய் வெளியே வருது? இதுல நான் யார்? இந்த கேள்வி வரும். கோமால இருக்கிறவங்கிட்ட போயிட்டு வாட் இஸ் யுவர் நேம் சார், வேர் ஹேவ் பீன் ஒர்க்கிங் சர்வீங், டாக்டர் சொல்லுவா, யோ ஏற்கனவே அந்த ஆள் கோமால இருக்கான், ஏயா நீ வேற உயிரை வாங்கிட்டு வெளியே போயா. அப்போ அத்தனை நாள் மாண்புமிகு எல்லாம் இருந்தவர்லாம் கோமால போயிட்டதுக்கு அப்புறமா அது ஆயிடுறாங்க. they become vegetables. what are you going to gain? இதுதான் நம்ம உடம்பு. இந்த இதுதான் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுல கொஞ்சம் நட்டு கழட்டுச்சுன்னா போச்சு, இந்த மாண்புமிகு எல்லாம் கழட்டு போயிடும். வச்சுங்களா? அதனால ஆல்வேஸ் சுவாத்தியாயா அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கணும். ஒருத்தர் மேல நம்ம அம்பு எறியறதுக்கு முன்னாடி நான் யார், எனக்கு யாருக்கு என்ன சம்பந்தம், ஏன் இவர் மேல கண்டிச்சுக்கணுங்க, அந்த நிதானம் வந்துடும். உங்க பிராண சக்தி குறையாது. நான் சொல்ற எல்லாத்துலயுமே இந்த தம் ரூல் இஸ் டு ரீடைன் த பிராணா. ரீடைன் த பிராணா இஸ் அ லைஃப். அதுதான் நம்ம உயிர். சோ சுவாத்தியாயா. அப்புறம் அது வந்து இட் ஸ்லோலி இட் வில் டேக் டு தபஸ். அந்த சுவாத்தியாயா நான் யாருங்கிறப்ப எனக்குள்ள இருக்கிறதா மற்றவர்களுக்குள்ள இருக்கின்றப்ப ஸ்லோலி குருஜி சொன்ன மாதிரி யூ கோ இன் டு த சத் சங். உங்களுக்கு ஒத்து வராத கும்பல உங்களால் இருக்கவே முடியாது. நீங்க பாருங்க, நீங்க எஸ்பெஷலி இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க, சில பேர் பக்கத்துல உட்கார்றப்ப உங்களுக்கு நிம்மதியா இருக்கும், சில பேர் பக்கத்துல உட்கார்ந்தா எப்படா எந்திரிச்சு போனோம். பிகாஸ் when you stretch your arms, that is your astral field. ரெண்டு கையை நீட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா if you draw a circle, the ரெண்டு stretched hand தான் diameter. அந்த ஃபீல்டுல கல்யாணத்துல உட்கார வச்ச ஏற்கனவே 2-3 பேருக்கு ஆஸ்ட்ரல் ஃபீல்டில் இருக்காங்க. நீங்க அவங்க ஆஸ்ட்ரல் ஃபீல்டில் இருக்கீங்க. ஒன்னா நீங்க அங்க ஒத்து வர மாட்டீங்க, இல்லாட்டி அவங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டீங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதோ ஒண்ணு மனசுல நிம்மதி இல்லாம இருக்கும். எப்படா எந்திரிச்சு போறது, எப்படா சாப்பாட்டு கூப்பிடுங்க, எப்படா கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு இருக்கும். இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணணும். அப்பதான் யூ ஆர் கோயிங் வித் தி பதஞ்சலின்னு அர்த்தம். யூ பிகாஸ் மேக் தி ஆஸ்ட்ரல் ஃபீல்ட் எவ்வளவு சென்சிட்டிவ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூ ஆர் ரீச்சிங் க்ளோசர் டு தி காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் எப்பவுமே கல்யாணம் பண்ணா கூட பின்னாடி உட்கார்ந்து பண்ண, அன்லெஸ் யூ ஆர் ரெக்வஸ்டட் ஆர் ப்ரெஷரைஸ்ட் சிட் இன் த ஃப்ரண்ட் ஃப்ளோர். பிகாஸ் ஃப்ரண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்களுக்கு 99% இருக்கு வித் ஈகோ ஓரியன்ட். செக் பண்ணி பாருங்க. அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு தாத்தாவா இருப்பார், பாட்டியா இருப்பாங்க, ஒரு அங்கவஸ்திரம் போட்டு இருப்பார் தாத்தா. யார் இது, 2 தேங்காய் மேல 3 தேங்காய் வச்சிருக்கா முட்டாள், இன்னொரு தேங்காய் எடுத்து வை. அந்த பக்கம் தாத்தா சொல்லுவார், யோ 2 தேங்காய் தான் வைக்கணும், 3 தேங்காய் வைக்கப்படாது, அது நம்ம ஜேஷ்ட புத்திரன், அவருக்கு தெரிஞ்சதை கோட் பண்ணுவார். இதோட நீங்க உட்கார்ந்து என்னடா தலையெழுத்து உட்கார்ந்துருக்குன்னு தோணும். அதனால ஆல்வேஸ் ப்ரிஃபர் லோன்லி பிளேஸ், கீப் பிளெஸிங். அக்கேஷன் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த ஹீரோயின் யார்? கல்யாண மக்கள். அவங்க பார்வதி பரமேஸ்வரன். ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுங்கிறது தீர்க்க தரிசனம், இறைவனுடைய. ஆக்சுவலி நம்ம எதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் பண்றோம், ஏன் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கும் தேவிக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பண்றோம்? இதெல்லாம் வந்து டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபைன் குவாலிட்டிஸ், ஃபைன் வைப்ரேஷன்ஸ். அவங்க வேலை இல்லாம கல்யாணம் பண்ணிடல. தேர் ஆர் அண்டர்லைங் பிரின்சிபல்ஸ், சோ மெனி திங்ஸ். அது நடந்துட்டு இருக்கு, எங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு அழகான யுவதியும் ஒரு யுவனம் அழகாக இந்த குடும்பத்துல சேர போறாங்க. கீப் தம் பிளெஸிங். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சர்வேஜனோ சுக்கனோ பவந்து சொல்லிட்டே இருக்கோம். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அந்த குழந்தைங்க சந்தோஷம். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அது இட் வில் டேக் யூ டு தபஸ், சத் சங். ஒத்த மனமுடையவர்கள் ஒன்று இருங்க. ஒத்து வராத கூட்டத்துல அவங்களை வெறுக்காதீங்க. அவங்க தானே வேற. நீங்க 100வது படியில 99வது படியில இருக்கலாம், அவங்க 4வது படியில இருக்கலாம். அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்க வர வேண்டியிருக்கு. 84 லட்சம் யோனிகள் நம்ம கடந்து வந்திருக்கோம், அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. அதனாலதான் நாம நம்ம வழியில் போயிட்டு இருக்கோம். மற்றவடைய ஜட்ஜ் பண்ணவே கூடாது. நம்ம முதுக நம்ம பார்த்துக்க முடியாது, போயிட்டே இருக்கு. ஆக யுவர் சுவாத்தியாயா should take you to தபஸ். தபஸ் மீன்ஸ் நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கீப் பிளெஸிங் அண்ட் கீப் அப்சர்விங் யுவர் பிரெத். திருப்தியா நிம்மதியா இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம். அந்த பக்கம் ஒரு பொண்ணு யாரா போகும், அங்கிள் காஃபி சாப்பிட்டீங்களா? இதெல்லாம் ஃபேக்ட். எனக்கு நிஜமாலுமே காஃபின்னா இஷ்டம். பட் அங்க பார்த்தோம்னா இப்ப நிறைய கூட்டம் இருக்கும். சரி, ஒரு காஃபி எனக்கு குறைஞ்சா போயிட்டு உட்காந்துப்பேன். நிச்சயமா நான் சொல்றேங்க, இட்ஸ் அ ப்ராமிஸ்.
த கிரியேட்டிவிட்டி. அம்பாள் ஒரு அம்மாவா, பெத்த அம்மாவா, யார் மூலமாவோ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். பிராக்டிக்கலா பார்த்துருந்தேன். அந்த பக்கம் ஒரு பொண்ணு போகும், அங்கிள் காஃபி சாப்பிட்டீங்களா, ஜூஸ் குடிக்கிறீங்களா? வேண்டாமா, இதுல என்ன இருக்கு? காஃபி பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். உட்காருங்க அங்கிள், கொண்டு வர்றேன். யூ வில் பி ப்ரொவைடட் வித் காஃபி. நிம்மதியா திருப்தியா உட்கார்ந்து காஃபி குடிக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. Once again, we keep blessing people. That is what the life is. Nothing else. Nothing else. நம்ம வாழ்க்கையே வெங்காயம் தான். நிம்மதியா இருக்கலாம். புரியுதுங்களா? அது you should take it with tapas. அந்த நிம்மதியா உட்கார்ந்து உங்களுக்குள் நீங்களாக இருப்பதுதான் தியானம், தபஸ், தவம். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த நான் யாருங்கிற கேள்வி should take it to tapas. மத்தவங்களை வெறுக்க வேண்டாம். ஏன் வழி தனி வழி போயிட்டே இருக்க. தபஸ். And the tapas should take you to the ஈஸ்வர பிரணிதானா. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைமை தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்கு. அனிமேட், இன்அனிமேட். இதெல்லாம் உண்மை சார். இதெல்லாம் பார்க்கணும் சார். நீங்க இந்த கல்யாண மண்டபத்தை போனீங்கன்னா அந்த அலங்காரத்துல தொட்டு பாருங்க. அந்த கலைஞன் எவ்வளவு ஒரு முயற்சி எடுத்துட்டு அந்த அலங்காரம் பண்ணிருப்பான். The events manager or whoever it is, he has paid the attention in all the minute. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. மத்தவங்க சொல்ல வேண்டாம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அங்க முன்னாடி போறோம்னா அழகா வந்து பன்னீர்ல ஜோரா ஒரு ஃபேன் வச்சிருப்பாங்க. நீங்க போறச்சு ஒரு ஏதோ ஒரு குழந்தை உங்களுக்கு கல்கண்டம் சந்திரமும் கொடுக்கும். தேங்க் ஹர் and enjoy that. Every minute you keep enjoying and you be yourself. And எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல். தெரியுமோ தெரியாது, ஸ்மைல். ஒரு கல்யாணத்துல இருந்தா போய் உட்காந்து ஒருத்தர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. நான் சொன்னேன், ஹலோ சார், உங்களை எனக்கு தெரியாதே என்னாரு. சார் தெரிஞ்சதான் ஸ்மைல் பண்ணணுமான்னு கேட்டேன். இல்லைங்க, சாரி சாரிட்டு கை கொடுத்தேன். அவ்வளவுதாங்க. பிரேக் தி ஐஸ், யூ டேக் த லீட். பிரேக் த ஐஸ். எங்க பண்ணலாம் ஸ்மைல் பண்ணுங்க. when you are traveling in a bus, சௌகரியமா இருக்கீங்களா, உட்கார்ந்து இருக்கீங்களா, நகர்ந்துக்கிட்டோமா, சார் நீங்க நல்லா உட்காருங்க சார். பிராக்டிக்கல். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. யுவர் ஜேர்னி வில் பி ஹாப்பி. நீங்க பஸ்ல போறீங்க, அப்படியே ஒருத்தர் சாமி ஆடுறார், முதல்ல உங்க தோல் மேல சாஞ்சுக்கிறார். நீங்க கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு. உங்க ஆஸ்ட்ரல் ஃபீல்ட் மைட் பி இரிட்டேட்டட். நீங்க அவரை தலையை நிமித்தி வைக்கிறீங்க, அவரு சாரி சாருங்கிறார். பரவாயில்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த சாரி சார்லாம் போயிடும். உரிமையோட அங்க தோல் மேல சாஞ்சுப்பாரு. பாருங்க, அவர் வந்து சின்ன குழந்தைய யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்ன நாள் என்ன பாட்டு போட்டாரோ, எவ்வளவு வேலையில இருந்தாரோ, அவர் நேச்சர் எப்படியோ. சாரி 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தூக்கிட்டு போ, லெட் மீ பி எ பில்லோ. பாருங்க, குழந்தை மாதிரி இருப்பார். அப்புறம் சார் சாரி ட்ரபிள் கொடுத்துட்டு, பரவாயில்லைங்க, நம்ம எல்லாம் மனுஷால் இருந்தாருங்க, இதை நீங்க சொல்லி பாருங்க. இஸ் ஹாப்பி, யுவர் ஹாப்பி. அப்படியே முறைச்சுக்கிட்டு தடிமாடு மாதிரி மேல சாஞ்சுட்டு இருக்காங்க. இவரு கொஞ்சமாவது சென்சிட்டிவிட்டி இருக்கா, இவரு புத்தி இருக்கா, அப்படி சொன்னீங்கன்னா அவர் ஆனந்தமா தூக்கிட்டு இருப்பாரு. யார் பிராணசக்தி போகுது? நம்ம பிராணசக்தி போகும். யூ ஆர் லூசிங் யுவர் பிராணா. ஆல்வேஸ் protective about your prana. This is the knack of life. You have to navigate your life. Very important. Very, very important. நம்ம வாழறது எப்படி வாழணும்னு தெரியும். அதனால keep a smile. That's why Guruji always says, fake it till you make it. Love is not an emotion. Love is a very fiber of your being. Guruji சொன்னாங்க. ஆக இன்னைக்கு நாம நியதி, யமா நியமா. நியமான நியதி, இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ வேண்டும் என்றெல்லாம் இல்லாமல் இப்படித்தான் வாழ்தலால் நானும் சந்தோஷமா இருப்பேன், எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன். நியமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால்தான் யமா சொன்ன யம தர்மராஜன். யம தர்மராஜன் இஸ் தி அத்தாரிட்டி ஆஃப் தி கோட் ஆஃப் கான்டக்ட். அவர் நூல் வச்சு பார்ப்பார். அதனால அவர் பேர் யம தர்மராஜா. யமன் மட்டும் இல்லை, யம தர்மராஜா. அடுத்தது நியமா, இப்படித்தான் வாழணும், வாழ்க்கை நானும் சந்தோஷமா இருப்பேன், எல்லாரும். அந்த இடத்துல நான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். இதயமாயே ஃபர்ஸ்ட் இஸ் சௌச்சா, சுத்தமா இருக்கும். சுத்தம் சோறு போடும். சோறு போடுதோ இல்லையோ அது வேற விஷயம். மற்றவங்களுக்கு நம்ம பர்டனா இருக்க மாட்டோம். சோ ஃபர்ஸ்ட் இஸ் சௌச்சா. அடுத்தது சந்தோஷம். திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு எது திருப்தியா பண்ணுங்க.
பாட பிடிக்குதா உங்க வீட்டுல பாடுங்க. டிராயிங் போட்டு இஷ்டமா டிராயிங் போடுங்க. மத்தவங்களோட பேசணுமா பேசுங்க. டிவி பார்க்கணுமா டிவி பாருங்க. ஆல்வேஸ் பி கான்சியஸ் தட் யூ ஷுட் நாட் லூஸ் இ பிராணா. ஸோ சௌச்சா, சந்தோஷா, சுவாத்தியாயம். இந்த கேள்வி மனுஷன் மட்டும்தான் வர முடியும், வேற யாருக்கும் வராது. மத்ததுல உங்க வீட்டுல வளர்க்குற பூனை, கிளி, நானே இருக்கிற நாள் தான். ஒண்ணு சென்ஸ் ஆஃப் ஸ்லீப், சென்ஸ் ஆஃப் ப்ரொக்ரியேஷன், சென்ஸ் ஆஃப் சர்வைவல். நீங்க நீங்க வளர்த்த பூனை நீங்க பாருங்க, எல்லாம் பார்க்கணும். அந்த பூனைக்கு சாப்பாடு வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னுட்டு தன்னு கைய பறந்து அவர் ஆங்குறார். இதுக்கு பூனை வளர்க்குறேன். நான் யோசிப்பேன். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு வண்டர். டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் சொல்றோம். we are civilized animals. They are domesticated animals. Animals are animals. இதுக்கு எக்ஸாம்பிள் எங்க சட்டசபைக்கு பாருங்க, பார்லிமெண்ட் பாருங்க, எல்லாம் பிஹெச்டி படிச்சவனா இருப்பான், போஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பான், வாடா பாடான்னு பேசிப்பாங்க. நேத்து கூட பாருங்க பார்லிமெண்ட், எல்லாருமே ஹைலி எஜுகேட்டட். அந்த எத்திகன், அந்த எத்திக்ஸ் எங்க போச்சு? கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதை சொல்லக்கூடிய வழிமுறைகள். அப்படி படிச்சவன் வாயா பேசுனா, what difference does it make between you and a person of ignorance? இதுல ஈஸியா பார்க்கலாம். we are civilized animals. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிவிலைஸ்ட், கிடையவே கிடையாது. the basic instincts are dormant. உங்களுக்கு கூட அப்படியே சாம்பல் பூத்த நெருப்பா இருக்கு, எப்ப வெடிக்க தெரியாது. அதை ஹேண்டில் பண்றதா ரியல் ஹீரோ. வெரி வெரி. சோ சுவாத்தியாயா, நான் யார்? that is taken with tapas. 70 வருஷம் 80 வருஷம் இருக்க போறேன். இந்த வீடு 3 bedroom கிச்சனா இருந்தானே, 2 bedroom கிச்சனா இருந்தானே, 14வது மாடியில் இருந்தானே, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தேன். Too much of importance for things that will drain your energy once again. Drain your energy. So that is the tapas. And the fourth one is ஈஸ்வர பண்டிதான. எல்லாருக்குமே அந்த சிவம் தான் இருக்கு. சிவம் போச்சுன்னு உழுக்குனா கூட அந்த சவம் ரெஸ்பாண்ட் பண்ணாது. சவம் தான். ஆக உள்ள இருக்கக்கூடிய சிவத்தை ஆராதனை பண்ணுங்க ஒவ்வொரு. அதனால்தான் பகவான் ரமணர் 800 யாவும் இறையுருவாம் என எண்ணி வழிபடல் ஊற்றி பெற ஈசன் நல் பூஜனை ஊற்றி பெற. கடவுளுக்கு என்னடா பூஜை பண்றேன்னு இது ஒண்ணுமே பண்ணுவேன். தினசரி பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த இறைமையை பார். ஏக தத்துவம் சிவார்ப்பணம். ஏக தத்துவம் சிவார் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் நிறைந்த தேவை. தாய் மன்னர் சொன்ன மாதிரி பார்த்துட்டோம்னா, ஆக இந்த குவாலிட்டிஸ் நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ யமா இந்த சொசைட்டில நல்லவனா இருக்கிறதுக்கு, நல்ல மனிதனா இருக்கிறதுக்கு, நியமா உனக்கு நீயே நல்லவனா இருக்கு. ஸோ இந்த அடுத்த வாரம் வரைக்கும் இதை அப்ளை பண்ணி பாருங்க. நான் பேசுற பேச்சுக்கு அர்த்தம் வேணுங்க. நான் சொல்றது ஊதல சக ஊதிடுவேன். அது ஹவு மச் யூ இம்பைட் இஸ் யுவர் சாய்ஸ். அப்சல்யூட் யுவர் சாய்ஸ். ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் when you are about to lose the balance, very painful. பெஸ்ட் திங் இஸ் 3 முழுங்க தண்ணி பாட்டில் பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் சொல்ற தண்ணி பாட்டில் குடிக்கிறது. தண்ணி போடுறது வேற தண்ணி கிடையாது, நம்ம குடிக்கிற தண்ணி. அந்த காலத்துல நீங்க பார்க்கணும், பெரியவங்க ஒரு சொம்புல வச்சிருப்பாங்க. எங்க தாத்தா எல்லாம் எங்க உட்கார்ந்தாலும் அவர் பக்கத்துல வித்தின் ரீச்சபிள் டிஸ்டன்ஸ்ல இது இருக்கணும், கூஜா இருக்கணும். கூஜா இல்ல, ஒரு சொம்பு இருக்கணும். அது மாதிரி ஒரு டம்ளர் கவுத்து வச்சிருப்பாங்க. அந்த தாத்தா அவங்க தண்ணி குடிச்சுட்டு இருப்பார். நாங்க என்ன தாத்தா தண்ணி குடிச்சுட்டு இருக்காரு யோசிப்பேன். இப்பதான் தெரியாது அருமை. எப்பெல்லாம் அவங்க நிலை தடுமாறுதோ அப்போ முதல்ல 3 முழுங்கு தண்ணி குடிங்க. பிகாஸ் மேஜர் எலிமெண்ட் இன் அவர் பாடி இஸ் வாட்டர். அந்த 3 முழுங்கு தண்ணி குடிச்சது ஒரு நிதானம் வரும். அந்த நிதானம் வந்ததுக்கு அப்புறமா then what decision you have to take without losing the prana, what best decision you can take, அதை டிசைட் பண்ணி வாழ்க்கணும். ஸோ இந்த வாரம் நம்ம நியமாவை பார்த்தோம். அடுத்த வாரம் நம்ம பதஞ்சலியோட நெக்ஸ்ட் எப்படி இதை ரெண்டுமே நான் நல்லவன் ஆயிட்டு. இதுதான் கந்தரனுபூதி. ஐ எம் கோயிங் டு டேக் கந்தரனுபூதி இந்த வெரி வெரி சூன். கந்தரனுபூதி எக்ஸாக்ட்லி பதஞ்சலியோட சூத்திரஸ். கந்தர் அனுபூதி என்பது ஒரு மந்திர நூல். திருப்பூந்துருத்தி என்ற இடத்தில் முருகப்பெருமானார் கட்டளையிடப்பட்டு அருணகிரிநாதர் சிறமேற்கொண்டு செய்த நூல் தான் கந்தர் அனுபூதி. ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒரு மந்திர சக்தி இருக்கு. அதை படிச்சுட்டு இருக்கேன்.
அத மாதிரி அப்ளை பண்ணிட்டே வந்து லைஃப் அவ்வளவுதான் வெரி சிம்பிள். ஓகே, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திட உழைக்க வாழ வேண்டும், ஒருவர் உழைப்பில் வாழ்ந்து. That's very important. Okay, life is love, life is joy, life is enthusiasm. Thank you. Thank you for the opportunity. நானும் பேசிட்டு பொறுமையெல்லாம் கேட்டிருக்கேன். ஜெய் குருதேவ். ஹாப்பியா இருக்கு. அடுத்த வரப்பேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்